உலகமே ஒரு தாய். உலகமே ஒரு கோயில். உலகத்தில் பிறக்கும் மெஞ்ஞான அருட்பெருஞ்சோதியே நம்ம சாமி குலதெய்வம். இந்த உலகம் என்னும் கோட்டைக்குள் அந்த ஒளியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் பிறப்பது அருட்பெருஞ்சோதி அருளாலே. அறியாமல் புரியாமல் உணராமல் இருந்து கொண்டிருக்கோம். உணர்ந்தால் நன்று. இந்த உலகத்திலே இறைவன் படைப்பினிலே இந்த மனிதனுக்கு இறைவன் கொடுத்த பரிசாக இருப்பது அறிவு, ஞானம், மெஞ்ஞானம் என்பதே இந்த மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிறார். மற்ற உயிர்களுக்கெல்லாம் இது உண்டானா கிடையாது, அதுக்கு தேவையும் இல்லை. அவரு மற்ற உயிர்களுக்கெல்லாம் அதனுடைய கவனம் எல்லாம் இறை தேடுவதும் வயிறை நிறைப்பதும், இந்த பூமிக்கு இந்த இயற்கைக்கு இறை கொடுப்பது. மனிதனுக்கு இறை மட்டுமல்ல, அதுபோக இன்னும் நிறைய மனிதன் வாழப் பிறந்தவன், ஆளப் பிறந்தவன், அனுபவிக்க பிறந்தவன் என்பது அவனுக்கு பயன்பாடுக்கு நிறைய தேவை. வாழ்வியல் மனிதனுக்கு இறைவன் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ இந்த அறிவுங்கிறது எப்படி நமக்கு கிடைக்கிறது? அறிவு, ஞானம், மெஞ்ஞானம் என்றால் முன்னோர்கள் செய்த தர்மத்தால் கிடைக்கிறது. நம் முன்னோர்கள் செய்த தர்மத்தால் இறைவன் கொடுக்கிறார் பரிசு. எல்லோருக்கும் அறிவு உண்டு, பிறப்பிலே அறிவு உண்டு. அதுமாரி படித்து பெரிய பதவிக்கு போனாதான் அறிவாளிங்கிறது கிடையாது. எல்லாம் எதுக்காக வேண்டிய சம்பளம், பணம், பதவி. படிப்பறிவு நம்மளுக்கு ஒரு பதவியை கொடுக்கு. அதே நேரத்தில் ஒரு வியாபாரம் பார்த்தினாலும், பழைய ஈயம் வித்தாலைக்கு பேர்த்தம்பளம் விற்றுனாலும், பெட்டி பெட்டியாக காய்கறியும் தெருவில் அன்னைக்கு சுமந்தவங்க பூரா இன்னைக்கு பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்காங்க. தெருவில் தலையில் வைத்து சுமந்து வியாபாரம் பார்த்தவர்களாம் அன்றைக்கி பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க. அதுமாரி இந்த பெரிய ஏழை பணக்காரெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் தர்மத்தின் அடிப்படையில். இப்போ இந்த அறிவு என்பது எல்லோருக்கும் உண்டு. இருந்த இடத்துலேருந்து இந்த புத்திங்கிற ஒன்னால சம்பாத்தியம் பண்ணிடுவான் ஐயா. புத்தி, அறிவு எந்த ரூட்லேயாவது அவனை வசூலாக்கும். இதில் கொஞ்சம் நல்லா அறிவு கிடைச்சவங்க ஏசியில் உட்காந்துக்கிட்டு சம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு கிம்பளத்தையும் வாங்கிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அறிவு தான். இதில் கடின உழைப்பு. எத்தனை பேர் தொழிலாளிகள், வியாபாரிகள், பழைய இரும்பு கடை வச்சவங்க கூட இன்றைக்கி பெரிய கோடீஸ்வரன். அறிவு எந்த ரூட்லனாலும் இருக்கும். இது அறிவு. மனிதனுக்கு எல்லாருக்கும், எந்த ஜாதிக்கே அறிவு குறையா இருக்குது? சாதி சலுகை கொடுக்கணும். ஜாதி அறிவில்லாத ஜாதிக்கு தான் சலுகை கொடுக்கணும். அறிவில்லை ஏதாவது ஜாதி தமிழ்நாட்டில் உண்டாயா? அந்த ஜாதி இந்த ஜாதி வறுமையை ஒழிக்கலை, ஜாதி கணக்கு எடுக்கான். ஜாதி கணக்கு. ஏய், அத்தனை ஜாதிக்கும் அறிவுண்டு. தகுதியும் திறமையும் உள்ளவனுக்கு ஒன்றே அரசு பதவி கொடுக்க வேண்டும். ஜாதி மத அடிப்படையிலும் சலுகை அடிப்படையிலும் கொடுத்தா அது அரசு கிடையாது, சுயநலம். அது அறிவு. அங்கே அறிவு உள்ளவனுக்கு வேலை கொடுக்கணும். வேறு அதான் ஆண்டவன் கொடுத்த அறிவு இருக்குது, அதை கொடுக்கணும். அறிவு இது எல்லோருக்கும் உண்டான அறிவு. மனித பிறப்புக்கு எப்படி இந்த மிருக பிறப்புக்கு என்ன, அதே மாதிரி மனித பிறப்பு கொடுக்கப்பட்ட அறிவு. அனைத்தும் தெரிந்து வாழ்கிற அறிவு. ரெண்டாவது ஞானம். ஞானம் என்பது விஞ்ஞானம் என்று சொல்லலாம். ஞானம், விஞ்ஞானம். அதை பெற்றவர்கள் ஞானிகள். ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், யோகிகள் நிறைய இருக்காங்க. பல பெயர்களில் இருக்காங்க அவங்க. இதில் விஞ்ஞானிகள் தான் கொடுத்ததை இன்றைக்கு நம்ம பேசிக்கொண்டு இருக்கும் இந்த செல்போன் முதல் இறைவன் கொடுத்த பரிசையா. பொருளை கொடுத்திருக்கிறார், அதை எடுத்து என்ன செஞ்சு காட்டி கொடுக்கணுமே. அப்போ யாற்று இருக்கு? இறைவனுக்குள் மனிதன் வந்து மனதுக்குள் இருந்து அதை செய்து முடித்து காட்டி கொடுக்கிறார். அது உலகெங்கும் வருகிறது.
மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறதுயா. விஞ்ஞானிகள் இத்தனை வயசுக்கு பிறகு அவன் இதை கண்டுபிடிக்கணும்னு இருந்தால் அவன் கண்டே பிடிச்சு தீருவான். அந்த பருவத்தில் வளரும் போதே தெரியும் அவனுடைய குணாதிசயங்கள். இவன் ஒரு ஆராய்ச்சியாளராக இருக்கிறான்ட்டு கொடுத்துட்டாயா. விதைய போட்டுட்டாயா ஆண்டவன், பரிசை கொடுத்துட்டாயா. இன்னும் போய் காலில் விழுந்துக்கிட்டு இருக்கான். அவன் பெரிய சாமி, இவன் பெரிய சாமி, அவன் காலில். நீ ஞானி, நீ பெரிய ஒரு அரசியல்வாதி, ஏன் அடுத்தவன் காலில் போய் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க? அப்படி கடவுள் அந்த ஞானத்தை கொடுத்து அவர்களை அதை கண்டுபிடிக்க வைத்து அது மக்கள் பயன்பாட்டுக்கு வருகிறது. என் ஞானிகள் இல்லையா? நம்ம இந்திய திருநாட்டில் இல்லையா? எத்தனை ஞானிகள், மகான்கள், கவிஞர்கள், கலைஞர்கள். ஞானம் பிறக்கிற ஒரு பூமி நம்ம பூமி தமிழ்நாடு. அப்படி ஞானிகள் நிறையா. நம்ம நாட்டில் ஐயா அப்துல் கலாம் இல்லையா? யார் அவர்களாம்? யாரு? சாதி மதம் பார்த்தாயா கடவுளின் ஞானத்தை கொடுக்காரு? முன்னோர்கள் செய்த தர்மம் 100க்கு 100 ஆனா அவன் ஒரு ஞானி, மகான். நிறைய இருக்கு. அடிப்படை சும்மா கிடைக்காது. நான் தியானம் இருக்கேன், யோகா இருக்கேன், மயிர் இருக்கேன், அப்படி ஒரு மயிரும் பிறக்காது. உன் தர்மம் இருந்தால் பிறக்கும். ஞானம், மெஞ்ஞானமே இந்த விஞ்ஞானத்தின் விதைகள், இந்த நவீன யுகத்தின் விதைகள். மெஞ்ஞானம், இறைவன் கொடுத்த அறிவே இந்த நவீன யுகத்தின் விதைகள். ஒவ்வொன்றும் அதில் விளைந்த கனிதாய அந்த நவீன யுகம். அன்னைக்கு ஆட்டு உரலையும் அம்மியும் பயன்படுத்தினோம். இன்னைக்கு என்ன? அன்னைக்கு விறகு அடுப்பில் சமைத்தோம். இன்றைக்கு என்ன? இறைவன் கொடுத்ததப்பா. அவன் கொடுத்த பொருளை நமக்கு எடுத்து கொடுப்பவர்கள் விஞ்ஞானிகள். இறைவன் கொடுத்த பரிசு. அடுத்து அந்த பரிசிலே பல இருக்கு, 1 2 அல்ல. அவனுக்குள் கொடுக்கப்பட்ட அந்த அறிவும் அந்த மனமும் அந்த இயக்கமும் அதை செய்து முடிக்கும். அதுமாரி கடவுள் நமக்கு பெரிய பெரிய வேலை கிடைக்காட்டாலும் உழைப்பதற்கு நல்ல உடல் சக்தியை கொடுத்தாலே, ஒரு மூட்டையை தூக்குவதற்கு உடலில் பலத்தை கொடுத்தாலே போதுமையா. ஏதாவது ஒரு வேலை அதுக்காண்டி அந்த வேலை நிச்சயம் பண்ணிட்டான், எவனாலையும் மாற்ற முடியாது. சும்மா ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கான். ஜோசியம் என்னைக்கு அதை கைவிடுதானோ அன்னைக்கு தான் ஏன் சூனியம் ஒழியும். இறைவன் கொடுத்த பரிசா இருக்கியா அறிவு. அதை மாற்ற எவனாலும் முடியுமா? முடிச்சு அந்த பதவிக்கு வந்தே தீருவான். அதையும் தடுக்க முடியாது யாராலையும். இறைவன் கொடுத்ததை மனிதனால் எவனாலும் தடுக்க முடியுமா? முடியாது. அப்போ ஞானம் இறைவன் கொடுக்காரையா. மதிங்கய்யா கடவுளை கொஞ்சமாட்டு உள்ளத்தில் நேசிங்கய்யா. சும்மா போலியா மாலையும் போட்டு வேஸ்தை போட்டுக்கிட்டு கும்பிட்டுக்கிட்டு அலைஞ்சா போதுமா ஐயா? நடிச்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா கடவுள்கிட்ட. உண்மையான ஒரு இறை பற்றுதலுக்குள் நாம் வரவில்லை ஐயா. வரணும். இறைவன் கொடுக்கிறார் பரிசு. அடுத்தால மெஞ்ஞானம். டஃப். இவர்கள் தான் தவம் இருக்க வேணும், பசியோடு இருக்கணும், தனிமையில் இருக்கணும். ஒரு நிலை மனதை படுத்திக்கிட்டு இந்த மனதை கலங்கிய குட்டையாக இல்லாமல் ஒரு தெளிந்த நீரோடையா இருக்கணும். உனக்குள்ள கலக்கங்கள் இருந்தாலும் அதையும் துரத்திவிட்டு இந்த உள்ளத்தை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளம் தெளிவில்லைன்னா ஒண்ணுமே இல்லை. கலங்கிக்கிட்டே இருந்தா எப்போ? உள்ளம் தெளியும் போது நமக்கு சில விடைகள் இறைவன் கொடுக்கிறார். உள்ளத்தை தெளிய வைக்கிறார். தெளிந்த பின் தான் நமக்கு இறைவனுடைய
அந்த வெளிப்பாடு தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்போ இவர்கள் தான் ஐயா வள்ளலார் சொன்னது போல் தனித்திரு பசித்திரு விழித்திருங்கிறது அடியார்களுக்கு, சிவனடியார்களுக்கு, ஞானிகளுக்கு, மகான்களுக்கு, யோகிகளுக்கு, விஞ்ஞானிகளுக்குள் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு கூட அதை கண்டுபிடிக்கும் வரை தூக்கம் இருக்காது, பசி இருக்காது. அதை முடித்த பின் அவங்க இருப்பாங்க. ஆனால் ஞானிகள், மகான்களுக்கு ஒன்லி ஒரே டைம், ஒரு நேரம் மட்டும் உணவு. இங்கே 4 பேர் 5 நேரம் நான் தான் ஜாமிங்க. என்ன சொல்ல? இன்றைக்கு இல்லை, உண்மையான ஆன்மீகத்துக்கும் இல்லை, உண்மையான அரசாட்சிக்கும் இன்னைக்கு வழி இல்லை. எல்லாம் ஏமாத்து வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த ஆன்மீகம், மெஞ்ஞானம் என்பது இறைவன் கொடுக்கிற 3வது பரிசு. அவனே பெறலாம். இறைவன் கூட உன் மனம் இறைமனமும் உன் மனமும் இணைந்தால், ஒன்றுபட்டால், உன்னுடைய மனமும் இறை மனமும் ஒன்றுபட்டால், இணைந்தால், உணர்வும் ஒன்றுபட்டால், இறைவனுடைய உணர்வுகள் என்ன இருக்கோ அதுபோல உன்னுடைய உணர்வுகளும் பொதுநல சிந்தனையான மக்கள் சிந்தனை, இறைவனுடைய சிந்தனையில் நல்ல என்ன சிந்தனை வெளிப்பாடோடு நீ வாழ்ந்தால், வழி நடந்தால் இறைவனுடைய ஆற்றல் கிடைக்கும். உனக்குள்ளதான் இருக்கு. நீ கோயில் கோயில போய் சாமி கும்பிட்டதுலையோ மாலையை போட்டு அத்தனை வருஷம் போன, எத்தனை வருஷம் போய் என்னத்துக்கியா? உண்மையான பற்றுதலும் உள்ளத்துல இறைவனை சுமந்து அவன் இறையாண்மை நீதியின் போதனையின்படி வாழ்ந்தால், வழி நடந்தால் உனக்கு மெஞ்ஞானம் பிறக்கும், பகுத்தறிவு பிறக்கும். பகுத்தறிவு தான் ஏன் மெஞ்ஞானம், மெஞ்ஞானம்தான் பகுத்தறிவு. அதுதான் விழிப்புணர்வு. சரியாததை புரிந்து கொள்வது. உன் மனதுக்குள் மனக்கண் சிந்திக்கணும், சரியான சிந்தனை ஓட்டம் வரணும். வந்துட்டா விழிப்புணர்ச்சி கிடைச்சிடும். அப்போ நீ செய்கிற அவரவர் செயலுக்கேற்ப பலனளிப்பேன். உன்னை இறைவனுக்கு பிடித்து போனால், நீ உண்மையான பக்திமானாக இருந்தால், நல்ல புத்தி உள்ளவனாக இருந்தால், உனக்குள் உன்னை இறைவன் ஆசீர்வதிக்கிறான். எவன் ஒருவன் ஆசீர்வதிக்கப்படுகிறானோ, தீட்சை பெறுகிறானோ இறைவனிடத்தில், அவன் ஞானத்தை பெறுகிறான். அவ்வளவுதான் ஞானம். மக்களுக்கு அந்த ஞானத்தை பெற்றதை மக்களுக்கு எடுத்துரைக்கிறான், வெளிப்படுத்துகிறான். ஆனால் இவன் கடவுள் இல்லை. கடவுள் இறைவன் பேசாத ஊமை அல்ல, பேசும் தெய்வம். மனிதர்கள் மூலம் மக்களுக்கு. மாண்டு போகும் மனிதன் எவனும் தெய்வம் அல்ல. பிறப்பு இறப்பு ஒரு முறையே, மறுமுறை அல்ல. வாழ்க்கை என்பது ஒரு முறையே, வாழ்ந்துதான் பாரேன் சொர்க்கமா நரகமானு. 60 ஓய்வுக்கு பிறகுதான் தெரியும் சொர்க்கமா நரகமானு. வாழ்ந்து பார் பார் பார். சோதனை வேதனைகள்லாம் தாண்டி வா. அதுதான் வாழ்க்கை. சொர்க்கமும் நரகமும் கலந்தது தான் வாழ்க்கை. அப்போ தான் ஜாலியாக டைம் பாஸ் ஆகும். என்னையா வாழ்க்கை நரகமாக இருக்குயா, நரகம். இறைவன் சொர்க்கமாக இந்த உலகத்தை படைத்தும் இந்த அரசியல்வாதிகளாக நரகமாக இருக்கு. சினிமா காட்சி, அரசாட்சியே கிடையாது. அப்போ மெஞ்ஞானம் என்பதை அவரவர்கள் பெறலாம். நிச்சயமாக அந்த இறைவனை உனக்குள் குருவாக நீ ஏற்றுக்கொள்ளலாம். உன் மனம் இறைவனை நாடினால் இறைமனம் உன்னை நாடும். இரு மனமும் உனக்குள் இணைந்து விட்டால் குருவே. இறைவன் உனக்குள் வர்ற ஞானத்தை கொடுக்காரு. ஞானத்தை கொடுக்கும்போது இந்த பிரபஞ்சத்தினுடைய உண்மையான ஆன்மீகத்தை பற்றி, இயற்கை பற்றி, இறைவனை பற்றி, மக்களை பற்றி, இந்த உலக பிரபஞ்சத்தை பற்றிய இந்த உலகாய செய்திகளை மக்களுக்கு எடுத்துரைத்து மக்களை நல்ல பக்குவப்படுத்து. அதுதான் ஐயா மெஞ்ஞானம். இறைவன் கொடுக்குறாரு ஐயா. ஞானி, ஆன்மீக ஞானி அவன், அவ்வளோதான். அது மாதிரி திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. என்ன ஐயா, சொர்க்கத்தின் திறப்பு விழா
எது? திருமணம். மனித வாழ்க்கையிலே மெயினாக உள்ள பாயிண்ட் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த திருமணம் தான். ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைப்பது. இருமணம் இணைந்தால் திருமணம். அந்த திருமணம் இன்றைக்கு சொர்க்கத்தில் திறக்கப்படவில்லை. முதல்ல தான் சொர்க்க வாசலாக இருக்கு, மாறி போய்கிட்டு. யார் மனதில் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியவில்லை. கல்யாணம் முடித்த பிறகு கொல்லுனாலும் ஓட்டு பேர் தான், அவளை காதலிச்சான், இவளை காதலிச்சான். அதுமாரி பெற்றோர்கள் 100க்கு 99% தன் பிள்ளைகள் கேட்டதை நிறைவேற்றுகிறார்கள். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணு. ஆனால் அந்த திருமணங்கிற ஒன்றை, அந்த மனப்பொருத்தத்தை இணைக்க இந்த மனம் ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இது தவறு. உங்களுக்கு அங்கே உரிமை இல்லை, பெற்றோர்களுக்கு இல்லை. உங்கள் மனம் பொருந்த வேண்டிய அவசியமே இல்லை. திருமணம் முடிக்கக்கூடியவர்கள் மனம் பொருந்துனா இணைத்து வையுங்கள். நீங்கள் வாழ்ந்து முடிச்சிட்டிய, உங்கள் கடமை வளர்த்து ஆளாக்கி விட வேண்டியது. ஆனால் திருமணம் என்பது அவரவர் மனம். உங்களுக்குள் உள்ள எல்லாரும் பிள்ளையை பெக்கும் மரம் பெக்கம் வளர்க்கும், வளர்த்து கல்யாணம் முடிச்சு கொடுங்க. வேற என்ன மயிரை பிடுங்க? என்னத்தை பண்ணுது ஐயா? உங்களை பார்க்கானா? அன்றைக்கு இணைத்து வைத்தார்கள் சொர்க்கத்தில், இன்னைக்கு நரகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. குறையணும். அதுபோல் அரசு காவல்துறை இனி மக்களையும் காக்கும் தெய்வமாக இருக்க வேண்டும். இந்த திருமணம் காவல்துறைக்கு, அரசுக்கு தெரியாமல் இனி யாரும் நடத்தக்கூடாது. திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பின் அதை திருமண என்குறி நடத்தப்பட வேண்டும் இந்த நாட்டிலே. அதற்கென்று ஒரு தனிப்பிரிவு உருவாக்கப்பட்டு அரசுக்கு தெரியாமல் திருமணம் நடத்தினால் நடவடிக்கை பயங்கரமாக இருக்க வேண்டும். அவர்கள் மனதுக்குள் என்ன இருக்கிறது, சரியான ஜோடிதானா, ப்ராப்பர்ட்டி என்ன, வேலை என்ன, என்னங்கிறதை தகவல் அறிந்து சொல்ல ஒரு துறை, திருமண விசாரணை, தி மேரேஜ் என்குறை இருக்கணியா. ஆரம்பத்திலே தடுக்கணியா, வருமுன் காக்கணியா. நீங்கள் வந்த பிறகுதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண தான் போகுது, வேற ஒன்றும் இல்லை. வருமுன் காக்க வேண்டும். இந்த திருமணத்தை 2 பக்கமும் விசாரணை செய்ய வேண்டும். அங்கே நீதிபதிகளாக இருந்து எது சரியோ அதை தேர்வு செய்ய வேண்டும். இல்லை என்றால் நிராகரித்து விட வேண்டும். இன்னைக்கு திருமணம் யாரா இருந்தானே வர வேண்டும். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட வேண்டும். திருமணம் அரசு எதுக்கியா இருக்கு? மக்களை காக்கிறதுக்கியா? எங்க காக்காங்க? இந்த திருமணங்கிற ஒரு பந்தம் நல்லா இருக்கா? இன்னைக்கு எவனும் தப்ப முடியாது. இங்கே நான் எழுதி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு எனக்கு அங்கே ஒரு வைப்பாட்டி இருந்தா, அங்கே ஒரு பொண்டாட்டி இருந்தா, நான் ஏற்கனவே பொய் பேசினால் தண்டனை கடுமையாக இருக்கும். வேண்டும். திருமண விசாரணை இருக்க வேண்டும். இருந்தால் நிறைய விஷயங்கள் தடுக்கப்படும். எதுக்கு இருக்கு அரசு? மக்களுக்கு வேலியாம். என்ன வேலி? வேலி வேலி. மக்கள் எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். எல்லோரும் இறைவன் என்னும் ஒரு தாய் பெற்ற பிள்ளைகளே. எல்லா உயிரும், அனைத்து உயிருக்கும் தாயானவர் இறைவன். பிறப்பெடுத்ததும் அவனே. அனுதினமும் நம்மளை காத்து கொண்டிருப்பவரும் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. அவர் ஒளியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் நாம் உண்மையோடு, நன்மையோடு, தர்மத்தோடு, கடமையோடு, மனசாட்சியோடு வாழ வேண்டும். அப்படி மனசாட்சி இல்லைன்னா நீ கடவுளை வணங்காத. நீ எந்த சாமியும் கும்பிட்டு ஒரு பயனும் இல்லை. இறைவன் என்று உன்னோடு. ஜெய் மாதாஜி, ஜெய் அருட்பெருஞ்சோதி, ஜெய் அண்ணாமலையார்ஜி, ஜெய் அண்ணாமலை அம்மைஜி. எல்லோர் சிரிப்பிலும் இறைவனை காண வேண்டும். எல்லோர் முகமும் அருட்பெருஞ்சோதி ஒளியைப் போல, அன்னை பௌர்ணமி ஒளியைப் போல ஒளிர வேண்டும், ஒளிர வேண்டும், ஒளிர வேண்டும். God bless you. இறைவன் என்றும் உங்களோடு, உங்களோடு.